வணக்கம். கபாலிஸ் கேன்வாஸ் என்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து மிக்க நன்றி. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இல்லை இப்போ புதுசாக சொல்றேன். இந்த சேனல்ல முக்கியமா வந்து சைபர் கிரைம் பத்தி தான் நம்ம விவாதிக்கிறோம். ஒரு சைபர் கிரைம் இன்சிடென்ட் எடுத்து அது எப்படி நடந்தது, அதனால என்ன பாதிப்புகள் வந்தது, இது நமக்கு நேர்ந்தா எப்படி வந்து இது தவிர்க்கலாம், இதுதான் நம்ம பேச போறோம். இதுல இருந்து ஜென்ரலா ஒரு இன்டராக்ஷன் மாதிரி தான். ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தாக்க இந்த சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா ஒரு வாரமோ இல்லை ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு வீடியோ போடுறது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அப்பப்போ போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், உடனே பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைபர் கிரைம் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் வழியா சில ஆபத்துகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. என்னங்கிறது டீட்டெயிலா பார்க்கணும். ஒரு காலத்துல நம்ம வீட்டுல எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் காத்தால சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படிம்பாங்க. சீக்கிரம் எழுந்தாதான் அவங்களுக்கு நல்லது, படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் எழுப்பி விட்டுருவாங்க. அதுவே பழக்கமா என்ன பண்ணாங்க, சில பேர் வந்து வீட்டுல அலாம் டைம் பீஸ் எல்லாம் வச்சு காத்தால 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க ஆரம்பிச்சோம். இப்ப அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல. அந்த அலாம் டைம் பீஸ்ங்கிறது மறந்து போன விஷயம் ஆயிடுச்சு. அதுக்கு பதில தான் இப்ப வந்து பல உபகரணங்கள்லாம் வந்துட்டு பதில. இப்போ இந்த அலாமே இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணில இருந்து என்ன ஆரம்பிக்குது, நம்மளை எழுப்பி விட ஆரம்பிச்சுடுறாங்க. யாரு கூட அப்பாவோ அம்மாவோ யாரும் கிடையாது, ஆனா நம்மளுடைய மொபைல் நம்மளை எழுப்பி விட ஆரம்பிக்குது. எப்படி நினைக்க டங்கு டங்கு டங்குன்னு மெசேஜ் ஆக ஆரம்பிக்குது. எழுந்து பார்த்தானாக்க குட் மார்னிங், ஹாப்பி வீக்கெண்ட், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ, எந்த பண்டிகை வந்தாலும் சரி, இல்ல ஒண்ணுமே பண்டிகை இல்லைன்னா ஹாப்பி வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. வரிசையா வந்துட்டே இருக்குது. நீங்க வந்து சைலண்ட் மோட்ல போடலைன்னாக்க இந்த மெசேஜ் உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். தூங்க தான் உங்களுக்கு நல்லதுதான். காத்தால எழுந்திருக்கிற போது யாரோ நம்மளுக்கு வாழ்த்துறாங்க, அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வரதுனால நமக்கு என்ன பாதிப்புகள் உண்டாக நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, நம்ம இப்பெல்லாம் நிறைய ஒரு குரூப்ல இருந்துடுறோம். அந்த குரூப்ல ஒரு 100 பேர் இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நம்ம காத்தால குட் மார்னிங் மெசேஜ் போட்டுறாங்க. இவங்க போடுறது எல்லாம் என்ன ஆகும், உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜ்ல போய் ஆக்குபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து சீக்கிரம் தீர்ந்து போகும். சில பேர் என்ன பண்றாங்க, வீடியோவே அனுப்பிச்சிடுவாங்க. குட் மார்னிங் மெசேஜ் கூட வீடியோ கூட அனுப்புவாங்க. இது ஸ்டோரேஜ் மட்டும் இல்ல ப்ராப்ளம், அதோட சேர்ந்து சில ஆபத்துகளும் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா நடந்த சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தெரிய வருது. அதுக்கு தான் இப்ப என்ன சொல்றாங்க, அதுக்கு பேரு வாட்ஸ்அப் இமேஜ் ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி இது வந்து இமேஜா தான் வருது உங்களுக்கு. அந்த இமேஜ் வழியா சில ஆபத்துக்கள் வருது. ஸ்டெகனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை பண்றாங்க. டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு வேணாம். சிம்பிளா இது வந்து என்ன பண்ணும், நம்மள எப்படி நம்மளுக்கு ஆபத்தை விளைவிக்கும், அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்ன்றத நம்ம விவரமா பார்க்கலாம். ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. ஜபல்பூர், மத்திய பிரதேஷ், இந்தியால ஒரு இளைஞருக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்து, அன்னோன் நம்பர் சொல்லிட்டு இவர் வந்து கால் எடுக்காம விட்டுட்டாரு. திருப்பி கால் வந்ததுக்கு எடுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ்ல நினைச்சு ஒரு போட்டோ வந்து, இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட போட்டோ வந்தது. போட்டோ வந்த உடனே முதல்ல வந்து அதே இக்னோர் பண்ணிட்டாரு. ஆனா திருப்பி இது வந்ததுனால சரி என்னதான் இருக்கு பார்க்கலாமே சொல்லிட்டு அந்த போட்டோ ஓபன் பண்ணி பார்த்தாரு. அவ்வளவுதான் விஷயம். அடுத்த நிமிஷமே என்ன ஆச்சுனாக்க, இவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் எடுக்கப்பட்டது. இவர் இருக்கிறது ஜபல்பூர்ல, ஆனா எடுக்கப்பட்டது ஹைதராபாத்ல ஒரு ஏடிஎம்ல இருந்து. பேங்க்ஸ் எல்லாம் இப்ப நிறைய நம்ம ப்ரொடெக்ட் பண்றாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க, இது பெரிய அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போன் பண்ணி கேட்டிருக்காங்க. போன் பண்ண போது இவரோட சார்பில் ஏதோ ஒரு வாய்ஸ் பேசிருக்கு, ஆமா நான் தான் எடுக்கிறேன் அப்படின்னு. அதையும் டெக்னாலஜி வச்சு பேங்கை ஏமாத்திருக்காங்க. மொத்தத்துல இவர் வந்து அந்த போட்டோவை, அந்த இமேஜ திறந்து பார்த்த உடனே இவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 2.01 lakhs எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு பேரு தான் வாட்ஸ்அப் இமேஜ் ஸ்கேம்னு பேரு. சோ அது ஒரு இமேஜ் வாட்ஸ்அப்ல வருது, அதை நீங்க ஓபன் பண்ணா அதுல இருந்து உங்களுடைய மொபைல ஹேக் பண்றாங்க, மொபைல ஆக்சஸ் பண்றாங்க. சோ இது எப்படி நடக்குது? முன்னாடியில என்ன பண்ணுவோம், குழந்தைகள் இருக்கிற வீட்டுல நிறைய தின்பண்டங்கள்லாம் வச்சானாக்க கரெக்டா போய் காமிக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன பண்ணுவாங்க, வீட்டுல அப்பா அம்மா எல்லாம்
மாத்தி மாத்தி வைப்பாங்க. இருக்கிற இடத்த பிஸ்கெட் டப்பாவை இங்கே வைப்பாங்க, ஒரு நாள் அங்கே வைப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இப்ப என்ன பண்றாங்க, முன்னாடி எல்லாம் வந்து இமெயில் வழியா அனுப்ப ஆரம்பிச்சாங்க வைரஸ். இப்ப எல்லாம் யாரு இமெயில்லாம் அதெல்லாம் திறக்கிறதுல போற வரைக்கும் நிறைய வந்து அவேர்னஸ் வந்துருச்சு. லிங்க்ல கிளிக் பண்ணாதீங்க அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றோம். அதனால மக்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க. ஸோ இப்ப என்ன பண்ணாங்க, அவங்க நம்ம பிஸ்கெட் டப்பா ஒழிச்சு வைக்கிற மாதிரி வேணுவாங்க டெக்னிக்கை மாத்திட்டாங்க. ஒரு மெசேஜ் வழியா ஒன்று போயிட்டு, மெசேஜ் வழியா நம்ம இன்னசென்ட்டா நினைச்சுப்போம், ஏதோ கிரீட்டிங்ஸ் தானே வரும்னு சொல்லிட்டு திறந்து பார்ப்போம். அதான் நடக்குது. முதல்ல உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து அன்னோன் நம்பர்ல இருந்து உங்களுக்கு வரும். ரெசிபியன்ட், அதாவது நீங்க வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்க அது வந்து ஃபுல்லா மால்வேர். மால்வேர்னா என்னன்னா மலிஷியஸ் சாஃப்ட்வேர்னு பேரு. ஓகே, வைரஸ்னு வச்சுக்கோங்க, சும்மா சிம்பிளா, ரொம்ப டெக்னிக்கலா போறேன். என்ன ஆகும், உடனே உங்களுடைய டிவைஸ்ல இறங்கும். எனக்கு தெரிஞ்ச 90% பீப்புள் வாட்ஸ்ஆப்பை மொபைல்ல தான் பார்க்குறாங்க. என்ன மாதிரி சில பேர் தான் அநேகமா வந்து வாட்ஸ்ஆப்பை கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ பார்க்குறோம். ஓகே, சோ இது வந்த உடனே என்ன ஆகுது, அந்த மால்வேர் வந்து உங்களுடைய மொபைல்ல இறங்கிடுறது. அந்த மால்வேர்ல நிறைய ஹிடன் கோட் இருக்கு. உடனே என்ன பண்ண ஆரம்பிக்கிறது, உங்களோட மொபைல்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஆக்சஸ் பண்றது. என்னென்ன டேட்டா, பர்சனல் டீடைல்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், பாஸ்வேர்டு, உங்க யூபிஐ கிரெடென்ஷியல்ஸ், ஓடிபி, கேலரி, எல்லா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனையும் அது எடுத்துடுறது. இது எடுத்த உடனே என்ன ஆகுது, அடுத்த போல இந்த கண்ட்ரோல் கிரிமினலுக்கு போயிடுது. இது என்ன டெக்னிக் அப்படின்னா, இந்த டெக்னிக் பேரு ஸ்டெகனோகிராஃபின்னு பேரு. ஸ்டெகனோகிராஃபின்னா இது ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து வந்திருக்குது. ஸ்டெகனோனா என்னன்னாக்க ஹைடிங் டேட்டா வித்தின் மீடியா ஃபைல்ஸ், ஒளிச்சு வைக்கிறது. மீடியா ஃபைல்ஸ் இமேஜ்ல வரலாம், இல்ல வீடியோல கூட வரலாம். மோஸ்ட்லி இப்போ ஏன்னா இப்ப நிறைய பேர் வீடியோ உஷாராயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இமேஜ்ல தான் வருது. ஸோ இந்த சைபர் கிரைம் வந்து இந்த வாட்ஸ்அப் இமேஜ் ஸ்கேம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்டெகனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதுல என்ன பண்றாங்க, நிறைய மால்வேரை உள்ளுக்குள்ள எம்பெட் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க. ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ண உடனே அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இதுல என்ன ஒரு டேஞ்சரஸான விஷயம் என்னன்னாக்க, இதுல வந்து நீங்க ஒன்ஸ் டவுன்லோட் ஆன உடனே அந்த சைபர் கிரிமினல் இருக்க யார் அனுப்புற பாத்தீங்களா, அவங்களுக்கு உங்களுடைய மொபைலோட கண்ட்ரோல் அங்க போயிடுது. இதுல வந்து நார்மல் ஆன்டி வைரஸ் நீங்க போட்டிருந்தா கூட இந்த பர்டிகுலர் டெக்னிக்ல அது அந்த ஆன்டி வைரஸ்ல மாட்டாது. சோ இது ஒரு புது வே, உங்களுடைய டிவைஸ் ஹேக் பண்றதுக்கு புது வே. இது ஏன் டேஞ்சரஸ், எவ்வளவோ சைபர் கிரைம் வருது, இது ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னு இன்னைக்கு தேதியில வந்து கிட்டத்தட்ட 33% மொபைல் யூசர்ஸ் வாட்ஸ்ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல வேற ஏதோ சம் மீடியம் யூஸ் பண்றாங்க. அது வழியா அது வந்துட்டு இருக்கு. ஸோ தேர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி நீங்க வந்து இதுல மாற்றத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம ஜாகிரதையா. நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள இந்த வைரஸ் வந்த உடனே உங்க டேட்டா விட அது கிரிமினலுக்கு அனுப்பிச்ச உடனே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க இன்னசென்ட்டா இருப்பீங்க. பட் இது பாட்டுக்கு டேட்டா அனுப்பிச்சு. ஸோ யூ ஆர் நாட் ஈவன் அவேர் தட் யுவர் டிவைஸ் ஹஸ் பீன் டேக்கன் ஓவர். உங்களுடைய டிவைஸோட கண்ட்ரோலை வேற யாரோ எடுத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வர ஓடிபி கூட அவர் படிச்சுட்டு இருப்பார். யாரு? சைபர் கிரிமினல். ஸோ உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் ப்ரொஃபைல், மொபைல் ஆப்போட ப்ரொஃபைல் எல்லாம் அவர்கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு பதிலா ஆன் யுவர் பிஹாஃப் அவர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. இது வந்து நார்மலா வர பிஷிங் அட்டெம்ப்ட் அதெல்லாம் மாதிரி இல்லாம இது வந்து புது விதமா ஸ்டெகனோகிராஃபி வரதுனால இது வந்து நார்மல் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை பைபாஸ் பண்ணிடுது. அதனால ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய நெசசிட்டி இருக்கு. ட்ரெடிஷனல் ஆன்டிவைரஸ் டூல்ஸ் இது வந்து இன்எஃபெக்டிவ். சரி, இது என்ன, இது புது டெக்னிக்கா, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு? இது ஒன்றும் புதுசே இல்லை, முன்னாடியே பல சமயம் அது வந்திருக்கிறது தான். இன்ஃபேக்ட் 26/11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பார்ச்சுனேட் அட்டாக் ஒண்ணு ஆயிருக்கு இந்தியால. அந்த சமயத்திலேயே இதை யூஸ் பண்ணிருக்கிறதாக ஒரு நம்பப்படுகிறது. ஆனா அது யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. இட் ஜெனரலி பிலீவ் அந்த யாரெல்லாம் அட்டாக் பண்ணாலோ அவளுக்குள்ள பேசிக்கிறதுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்றதாக சொல்றாங்க. ஆனா அதை யாரும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. 2008லயே இது நடந்திருக்கு, ஆனா இதை யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. 2017ல மறுபடியும் ஒரு வாட்டி ஆச்சு. அப்ப வந்து இதுக்கான ஆன்டி வைரஸ் பேட்சஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப கொஞ்சம் அடங்கி இருந்தது. பட் மறுபடியும் இது வந்து ஆரம்பிச்சிருக்கு.
சரி, இதுதான் நடக்குது, நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளால வாட்ஸ்அப் எல்லாம் இருக்க முடியாது. வாட்ஸ்அப்ல எல்லாரும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்? நமக்கு இந்த மாதிரி ஒண்ணு வந்தானாக்க இது எப்படி ஃபேஸ் பண்ணணும்? இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம கம்ப்யூட்டரோ, லேப்டாப்போ, மொபைலோ, வாட்ஸ்அப்போ இல்லாம இருக்க போறது இல்ல. சோ அதோட இருக்கிற போது நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்? ஒரு காலத்துல சொன்னாங்க தெரியுமா, கோவிடோட வாழ கத்துக்கோங்க. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஆர் டிஜிட்டல் மீன்ஸோட சைபர் கிரைம் வந்தானாக்க எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரிஞ்சுட்டானாக்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. சோ இது எதிர்கொள்ள வேண்டிய பாயிண்ட்ஸ்ல நம்பர் 1, நமக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் அன்னோன் சென்டர் ஏதாவது ஒரு இமேஜோ இல்ல ஒரு ஃபைலோ அனுப்பிச்சாருக்க ரொம்ப ஜாகிரதையா இருக்க, ஓபன் பண்ண வேண்டாம். ஓகே, அதே மாதிரி யாராவது நமக்கு தெரியாதவங்க வந்தாலும் அவரோட இன்டராக்ட் பண்ணாதீங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் கூட அனுப்ப வேண்டாம். இதுல என்ன பிரச்சனைனாக்க, நமக்கு தெரிஞ்சவங்க கூட இப்ப என்ன பண்றது, மார்னிங் குட் மார்னிங், குட் நைட் எல்லாம் இமேஜ்ல வருது. என்ன பொறுத்த மட்டும் நான் கூடிய மட்டும் இந்த மாதிரியான கிரீட்டிங்ஸ்க்கு நான் ஜாஸ்தி மதிப்பு கொடுக்கல, வித் டியூ ரெஸ்பெக்ட் டு தம். ஏன்னா இது நீங்க ஒண்ணு புதுசா பண்றது இல்லையே. உங்களுக்கு என் மேல உண்மையிலேயே அக்கறை இருந்தானாக்க நீங்க என்ன பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. குட் மார்னிங் கபாலீஸ்வரன், குட் நைட் கபாலீஸ்வரன், அப்படி அனுப்புங்க. இது யாரோ கிரியேட் பண்ண மெசேஜ். இதுல உங்களுக்கு என்ன பெருமை இருக்கு? அதுல போய் பெருசா. சோ முக்கியமா அவங்ககிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் தான் சொல்லுங்க, தயவு செய்து இன்னுமே இந்த மாதிரி இமேஜ் குட் மார்னிங் குட் நைட் போட்டு கலர் கலரா இருக்கும், வேர்ல்டுல இருக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. முதல்ல அந்த இமேஜை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போன் நம்பரை செக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானான்னு பாருங்க. தெரியாதவங்க கம்ப்ளீட் டெலீட் பண்ணுங்க, ஓப்பனே பண்ணாதீங்க. அது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எஃபெக்டிவா இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தா கூட கண்டிப்பா ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் நீங்க உங்க டிவைஸ்ல போடணும். முக்கியமாக உங்களுடைய போன்ல நீங்க கண்டிப்பா போடணும். போட்டுட்டு ரெகுலர் அப்டேட்ஸ் வருது, அதையும் நீங்க பண்ணணும். சில போன் நம்பர்லாம் வரும், டவுன்லோட் திஸ் டு டூ திஸ்னு, தயவு செய்து டெலீட் பண்ணுங்க. அந்த மாதிரி மெசேஜை உடனே டெலீட் பண்ணுங்க. முக்கியமா ஒரு விஷயம் இதுல இருக்கு, என்னன்னாக்கா நீங்க சொல்லலாம், நான் என்ன பண்ணுறது, நான் ராத்திரி படுத்துட்டு இருக்கேன், காத்துல இருந்து பார்த்தா ஒரு 10 மெசேஜ் இருக்கு, அதுல ஒரு 7 இமேஜ், 3 வீடியோ ஆல்ரெடி வந்துருச்சு. நான் என்ன பண்றேன்னாக்க, உங்களுடைய போன்ல நீங்க ஆட்டோ டவுன்லோட் இருக்கு, அதை டிசேபிள் பண்ணி வச்சானாக்க உங்களுக்கு அது வராது. என்ன பண்ணுனா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க, இந்த மாதிரிதான் காமிக்கும், வெறும் பிளர்டா இருக்கும், இன்னும் டவுன்லோட் ஆயிருக்காது. நீங்க டவுன்லோட் சொன்னாதான் அது பண்ணும். நீங்க அப்படி இல்லைன்னாக்க டெலீட் பண்ணிடலாம். இது ரொம்ப முக்கியமான டூல் இந்த ஃப்ராட்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு. தட் இஸ் ஆட்டோ டவுன்லோட் மீடியா ஆப்ஷனை டிசேபிள் பண்ணோம். இப்ப இந்த ஆட்டோ டவுன்லோட் அப்படிங்கறத எப்படி டிசேபிள் பண்ணுங்கிறத நான் ஒரு சின்ன வீடியோ மூலமா உங்களுக்கு காமிக்க போறேன். உங்க வாட்ஸ்அப்ல ஆட்டோ டவுன்லோடு டிசேபிள் பண்ணணும்னாக்க, வாட்ஸ்அப்புக்குள்ளே முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸில் போய் டச் பண்ணிங்கனாக்க கீழே ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவை டச் பண்ணுங்கள். கீழே மீடியா ஆட்டோ டவுன்லோட்னு இருக்குது. இப்போ எது வழியாலாம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும்? ஃபோட்டோ, ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட். இது எல்லாமே ஆட்டோ டவுன்லோட் பண்ணணுமா வேணாமான்னு உங்கள் சாய்ஸை நீங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபோட்டோவில் போய் நான் டச் பண்ணேனாக்க 3 சாய்ஸ் இருக்குது. நெவர், வைஃபை அண்ட் செல்லுலார் இருக்குது. எனக்கு முன்னாடி இருந்தது வைஃபைல ஆனில் வச்சுருந்தேன், இப்போ நான் நெவர்னு போட்டேன். தட் இஸ் என்னோட பர்மிஷன் இல்லாமல் இது டவுன்லோட் ஆகாது. அதே மாதிரி ஆடியோ, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ. ஸோ இது வீடியோவில் முக்கியமாக நெவரில் போட்டு வைங்க. ஸோ தட் உங்களுடைய எந்த வீடியோவும் உங்களுக்கு அனுப்பப்பட்டதுனாக்க அது ஆட்டோ டவுன்லோட் ஆகாது. இன்னொன்று முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, உங்களுக்கு இந்த ஆட்டோ டவுன்லோட் டிசேபிள் பண்ணிருந்தீங்கன்னாக்க மெசேஜ் வரும், வந்தானா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி டவுன்லோட் ஆகாமல் இருக்கும். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணி எனேபிள் பண்ணாதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த இமேஜை பார்த்தோன்னே இங்கே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இது டவுன்லோட் ஆகிடுதா இல்லையாங்கிறது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை டெலீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஆட்டோ டவுன்லோடு டிசேபிள் பண்ணிட்டீங்க வாட்ஸ்அப்பில். ஆனால் அதில் வர சில மெசேஜஸை எனக்கு வேணும், இல்லை நான் டெலீட் பண்ணலாம். சப்போஸிங் இது எடுத்துனீங்கன்னாக்க இது பார்த்தீங்கன்னாக்க இது இன்னும் டவுன்லோட் ஆகலை இன்னும். ஸோ இது டவுன்லோட் ஆகாமல் இருக்கிறது
எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க இது என்ன பண்ண அப்படியே டெலீட் பண்ணலாம். என்ன பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், பண்ணினா கீழே வந்து டெலீட்னு வருது. அதை டெலீட் பண்ணிங்கன்னாக்க இங்கே பாருங்கள், ஒன் செலக்டட், டெலீட் ஃபார் மீ, எஸ் டெலீட்டட். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இன்னொன்று இருக்குது, இது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஜஸ்ட்டு அது இந்த டவுன்லோடுக்கு பதிலாக அதில் ப்ரெஸ் பண்ணுங்கள், வந்துடுது. அவ்வளோதான் விஷயம். சிம்பிளாக நீங்கள் வந்து ஈவன் தோ நீங்கள் வந்து ஆட்டோ டவுன்லோடு டிசேபிள் பண்ணியிருந்தா கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம் எது வேணும் எது வேணாங்கிறது. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் இமேஜ் ஸ்கேம் உங்களை அட்டாக் ஆயிருக்கு, உங்களுடைய மொபைலை யாரோ டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அடிக்கடி நீங்க போய் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணணும். பீரியாடிக்கலா செக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாம ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, ஏன்னா உங்ககிட்ட வராம ஓடிபி அவர்கிட்ட போயிருக்க சான்ஸ் இருக்கு. எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் லாங் பாஸ்வேர்ட் போட்டிருக்கணும். ஹவு டு கிரியேட் பாஸ்வேர்ட் டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தயவு செய்து பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். தட் இஸ் நீங்க உங்களுடைய பாஸ்வேர்ட் திருட்டு போனா கூட அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு SMS வரும், அந்த SMS. அதனால அதை போட்டு வைங்க. ஹவு டு கிரியேட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்ங்கிறது அதுவும் தனியா வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க், ப்ளீஸ் போய் பாருங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை அடிக்கடி மாத்திட்டே இருங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஜென்ரலா வெளியில போறபோது, மால்ல போனீங்க, ஏர்போர்ட்ல போனீங்க, நெட்கேப்ல போனீங்கன்னு அங்கெல்லாம் வந்து எந்த இடத்துலாம் உங்களுக்கு செக்யூரிட்டி கம்மியா இருக்குன்னு தோன்றதோ அங்கெல்லாம் உங்களுடைய பேங்கிங் ஆபரேஷன்ஸ் பண்ணாதீங்க, இன்டர்நெட் பேங்கிங் ஆபரேஷன்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி. அதனால வந்து better to do it only from secure connections or better from home. அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி குரூப்ல ஆட் பண்ணுவாங்க, அதையும் நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாம். அதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. சோ உங்களுக்கு தெரியாமே உங்களை வந்து சில குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருவாங்க, அந்த குரூப்ல வந்துட்டு இருக்கு, அதை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அன்னோன் காலர்ஸ், உங்களுக்கு தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்தா அதை சைலன்ஸ் பண்றதுக்கு சில மொபைல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதையும் நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு. இதெல்லாம் சேஃப்டி மெஷர் தான் உங்களுக்கு. சரி, இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். இதுக்கு மேல சப்போசிங் அன்பார்ச்சுனேட்டா நான் வந்து ஒரு விக்டிம் ஆயிட்டேன், இந்த மாதிரி நடக்க அதை கண்டுபிடிச்சிட்டேன், என்னை யாரும் வாட்ஸ்அப் இமேஜ் ஸ்கேம்ல அட்டாக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பதறாதீங்க, ஃபர்ஸ்ட் பதட்டமே படாதீங்க, காமா ரியாக்ட் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? வித்தவுட் லூசிங் டைம் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்க சைபர் கிரைம்ல எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறது டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. ஒண்ணு இல்ல, 1930 இந்த நம்பருக்கு போன் பண்ணா சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்டை நீங்க லாட்ஜ் பண்ணலாம். அதுவும் பண்ண முடியல அப்படின்னு ஆன்லைன்ல போய் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க, www.cybercrime.gov.in. அங்க போய் நீங்க வந்து லான்ச் பண்ணலாம் கம்ப்ளைண்ட். அதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கூடயே வந்துடும் உங்களுக்கு, அதனால கவலைப்பட வேணாம். மூணாவது, இதெல்லாம் எதுவுமே முடியலன்னாக்க நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கூட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எவ்ரி போலீஸ் ஸ்டேஷன் இஸ் எக்யூப்ட் டு ரிசீவ் அ சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் சைபர் கிரைமை பத்தி கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கான அதிகாரங்களை கொடுத்திருக்காங்க. சோ நீங்க பதட்டப்பட வேணாம். முக்கியமான விஷயம் என்னன்னாக்க காலம் தாழ்த்தக்கூடாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்க்குலரே போட்டிருக்காங்க, வித்தின் 3 days நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் திருப்பி வர வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனால் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரைட் சான்ஸ் இருக்கு. ஏன் 24 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணும்? ஒன்ஸ் தெரிஞ்சதுன்னா அடுத்த 1 மணி நேரத்திலேயே போய் சொல்லுங்க, எவிடன்ஸோட சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா நீங்க தொலைஞ்சு போன பணம் உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுல முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்னன்னாக்க, இதை நீங்க மட்டும் பாத்தீங்கன்னா போறாது, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, டிவி பார்க்க மாட்டாங்க, இல்ல இந்த யூடியூப் சேனல்லாம் பார்க்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, இந்த மாதிரியான ஒரு கிரைம் நடக்கிறது நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு உங்களுக்கு நடந்தா கூட நீங்களே உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க, இல்ல ஐயோ என்ன அட்டாக் பண்றேன்னு நினைக்காதீங்க, இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அவேர்னஸ் இஸ் தி கீ. உங்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி திருப்பி இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் அன்பார்ச்சுனேட்லி நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இன்சிடென்ட் எடுத்து
அனலைஸ் பண்ணி எப்படி ஃபேஸ் பண்ணலாங்கிறது எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதை தயவு செய்து எந்த அளவுக்கு முடியுமோ ஃபாலோ பண்ணுங்க. அது எல்லாருக்கும் பரப்பி விடுங்க. இதை பத்தி உங்களுக்கு எதாவது அபிப்பிராயம் இருந்தா கூட தாராளமா எனக்கு நீங்க அனுப்பலாம். என்னுடைய கான்டாக்ட் கோஆர்டினேட்ஸை கடைசியில கொடுத்துருக்கேன், அதுல பாருங்க. சேஃபா இருங்க, சைபர் சேஃபா இருங்க.